உறவுகளுக்கு வணக்கம். திமுக கட்சிக்காரங்க எப்பவுமே அடிக்கடி இந்த பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு ஊர்லாம் சொல்லிட்டு வருவானுங்க. மேடைக்கு பேசுவாங்க, பகுத்தறிவு நாங்கள் தான் கண்டுபிடிச்ச மாதிரி பேசுவானுங்க. ஆனால் ஊருக்கெல்லாம் உபதேசம் தனக்கு இல்லை அப்படின்னு சொல்ற மாதிரி ஊரெல்லாம் பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு வர இவனுங்க மேடைக்கு மேடை ஏறி பெண்ணுரிமை பேசுற இவனுங்களும் தொடர்ந்து பெண்களை இழிவுபடுத்துற மாதிரி பல வேலை செஞ்சுட்டு வராங்க. அதை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் அழுத்திடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பெண்களுடைய உரிமைகளை வாங்கி கொடுத்தது இந்த ஈவே ராமசாமி தான் அப்படின்னு சொல்லிட்டோம். திமுக கட்சிக்காரங்களால் தான் பெண் உரிமை வந்தது, பெண்களுக்கு முக்கியத்துவம் வந்தது. எங்களால் தான் பார்த்தீங்கன்னா சமையல் கட்டு இருந்த பெண்களும் ஒரு வீதியில் ஒரு நாட்டுக்கான ஒரு பெண்களாகவும் நல்ல ஒரு பதவிக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருமை பேசுகிற இந்த திமுக கட்சிக்காரங்க அவங்களுடைய அரசியல் மேடைகளில் பல இடங்களில் பல நேரங்களில் பெண்களை ஒரு போதைப் பொருள் மாதிரி பயன்படுத்தி நடனம் ஆடுறாங்க, ஆபாச நடனங்கள் ஆடுறாங்க. அதான் முக்கியம். அரைகுறை ஆடைகளை பயன்படுத்தி ஆபாச நடனங்கள் ஆடுறாங்க. அவங்களுடைய ஐடி விங்கு கூட, திமுக கட்சி சேர்ந்த ஐடி விங்கு கூட ஒரு இடத்துல வச்சு அவங்க பேசிட்டு இருந்தாங்க. அப்போ கூட பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஆபாச நடனத்தை பத்தி ஒரு கேள்வி முன்னெடுத்து வச்சாங்க. ஆனா அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இது பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு தலைவர் போற இடத்துல, அதாவது கருணாநிதி, மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் இந்த மாதிரி முக்கியமான ஆளுங்க போற இடத்துல கிடையாது, இது ஏதோ ஒரு தெருமுனையத்துல இந்த மாதிரி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு சேலத்துல திமுக கட்சியோட மாநாடு இருக்கு, இது பெரிய அளவுல பிரம்மாண்டமா நடத்துறேன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு அதே மாநாட்டுல இந்த உதயநிதி ஸ்டாலின் வர பங்கேற்க அந்த மாநாட்டுல அவர் வர்றதுக்கு முன்னாடி ஆபாச நடனம் ஆடி இருக்காங்க. அதை நீங்களே பாருங்க. பாத்தீங்களா? தொடர்ந்து பல வேலைகளை இந்த திமுக கட்சிக்காரங்க பெண்களை ரொம்ப ஒரு இழிவுபடுத்துற மாதிரி ஆபாசம் ஆடி இந்த மக்களை மகிழ்விக்கிறேன் அப்படின்னு சொல்ற பேர்ல பெண்களை இழிவுபடுத்தி ஆடுறாங்க. பாஜக கட்சி பாத்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ் இனத்துக்கும் மக்களுக்குமே எதிரி கட்சின்னு சொல்லுவோம். பாஜக மதிக்க கூடாது, பாஜக ஒரு கட்சியே இல்லை அப்படின்னு சொல்லி பேசினா கூட பாஜக கட்சி கூட இந்த மாதிரி ஒரு கேவலமான செயலை எந்த இடத்துலயுமே செய்யல. காங்கிரஸ் கட்சியும் இந்த மாதிரி ஒரு செயலை எந்த இடத்துலயும் கேவலமான செயலை செய்யல. அதிமுக கட்சி கூட இப்போ பல இடங்களை இந்த மாதிரி செய்யறதே கிடையாது. ஆனா இந்த பெண்ணுரிமை நாங்க தான் கொடுத்தோம், பெண்ணை நாட்டுக்காக மாத்தணும் நாங்க தான், பெண்ணுரிமைனா என்னென்ன, பெண் விடுதலைன்னா என்னன்னு பெரியார் பேசாத பேச்சா அப்படின்னு சொல்லிட்டு பேசுற இந்த திமுக கட்சியாளுங்க தொடர்ந்து பெண்களை இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு போதைப் பொருளை பயன்படுத்துறாங்க. பெண் உரிமைன்றத இந்த திமுக கட்சிக்காரங்க குழி தோண்டி பதிச்சிட்டாங்களோ அப்படின்னு ஒரே காரணத்தால் தான் பெண்களை இந்த மாதிரிலாம் ஆட வைப்பாங்க. எந்த கட்சியும் இந்த மாதிரி ஒரு ஆபாச நடனத்தை ஆட வைக்காத போது திமுக கட்சிக்காரங்க இந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு ஆபாச நடனம் ஆட வைக்கிறாங்கன்னா அப்ப இந்த திமுக கட்சிக்காரங்களோட மனநிலை எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க. பெண்களை பத்தி இவங்களுடைய மனநிலை எந்த அளவுக்கு ஒரு கேவலமான கீழ்த்தரமான இருந்தா இந்த மாதிரி ஒரு வேலை செய்வாங்க. இதை பத்தி ஏற்கனவே நம்மளும் காணொலி போட்டிருக்கோம், மற்ற யூடியூபர்களும் சரி பல மேடைகளும் சரி பேசியிருக்கோம். அப்படி பேசினா கூட இந்த திமுக கட்சிக்காரங்க அதை ஒரு பெருசா பொருட்படுத்தாம தொடர்ந்து இந்த மாதிரி கேவலமான தரங்கெட்டத்தனமான செயல்களை தொடர்ந்து செஞ்சுட்டே வராங்க. இப்படி பேசுற நீங்க மேடை ஏறி இன்னையா பெண்ணியம் பேச போறீங்க? பெண்ணுரிமைன்னு பேசி பெண்களுக்கான விடுதலைன்னு சொன்னாங்க. ஈவே ராமசாமி கொடுத்த பெண் விடுதலை இதுதானா? இதுக்காக தான் உங்களுடைய ஈவே ராமசாமி போராடினாரா? அந்த போராட்டத்துக்கு மரியாதை கொடுத்து தான் இப்போ பெண்களை நீங்க இந்த மாதிரி பயன்படுத்துறீங்களா? தொடர்ந்து இவ்வளவு கேவலமான வன்மமான ஒரு நடனங்களையும் எதுக்கு எடுத்தாலும் அந்த கட்சி அது பண்ணுது. பாஜக பாத்தீங்கன்னா இந்துத்துவாவை முன்வைக்குது, இது பாத்தீங்கன்னா சாதியை முன்னெடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதிமுக மத்திய அமைச்சரோட இந்த மத்திய அரசோட பாத்தீங்கன்னா இணக்கமா இருக்காங்க. பாஜகவோட பி டீம் அதிமுக அப்படின்னு சொல்லிட்டுலாம் இவங்க மறைமுகமா பேசுறாங்க. சரி, இப்ப திமுக கட்சி இந்த மாதிரி ஆபாச நடனம் வைக்குதே, இது சரியா? இந்த முட்டு கொடுக்குற ஊபிஸ் எல்லாம் ஒரு தடவை நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி ஆபாச நடனங்கள் சரியா? இதுதான் முற்போக்குவாதிகளுடைய கட்சி சிந்தனை இதுதானா?
பெண்களை ஒரு போதைப் பொருளாக பயன்படுத்தி தன்னுடைய மேடைகளில் ஆட வச்சு இதை மக்களை மகிழ்விக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களையே தவறான ஒரு சிந்தனைக்கும் அவங்கள ஒரு போதைப் பொருளாக வந்து காட்டுறீங்களே, ஒரு காட்சி பொருளாக காட்டுறீங்களே, இது சரிதானா? ஊப்பிக்கலே இந்த ஊப்பிக்கல் முட்டு கொடுக்குற அந்த யூடியூப் சேனல் எல்லாருமே கேட்குறேன், இதெல்லாம் சரிதானா? இது தொடர்ந்து உங்கள் வாயில் எதுவும் பேச மாட்டீங்களா? இதே வந்து ஒரு பாஜக கட்சி வந்து இந்த மாதிரி ஒரு ஆடல் பாடல் வச்சிருந்து இந்த மாதிரி ஆபாச நடனம் வச்சிருந்தா இந்நேரம் கொந்தளிச்சிருப்பீங்களே. ஏன் இப்பெல்லாம் உங்க வாயை திறக்கல? முட்டு கொடுத்து உங்களுடைய உணர்வையும் நீங்க முட்டு கொடுத்து கடைசியில உணர்வே இல்லாம போயிட்டீங்களா இந்த ஊப்பிக்கலே? இந்த மாதிரி ஒரு கேவலமான செயல் தமிழ்நாட்டில் அதிர்ச்சிட்டே வருது. இதை பத்தின ஒரு கவலையாவது உங்களுக்கு இருக்கா? திமுக கட்சியோட இந்த ஒரு கேவலமான செயல் இதோட முடிவு வரணும். தொடர்ந்து பெண்களை ஒரு போதை பொருளா பயன்படுத்துன்றது ரொம்ப ஒரு கேவலமான ஒரு செயல் தான். இந்த திமுக கட்சின்றது வர வர ஆபாச கட்சியா மாறிட்டு வரும் போல இருக்கு. ரொம்ப ஒரு கேவலமான செயலை செஞ்சுட்டு வராங்க. தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணிட்டே இருந்தீங்கன்னா திமுக கட்சி அழிவு பாதையை நோக்கி போறது நிச்சயம். வந்து ஈவே ராமசாமி செய்த பெண் விடுதலையை அதன் பிறகு கருணாநிதி, அதன் பிறகு மு.க. ஸ்டாலின், அதன் பிறகு உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டு நல்லாவே காப்பாத்துறீங்க. நல்லா பார்த்துங்க ஊப்பிக்கலே, தமிழ்நாட்டு மக்களே, இதுதான் வந்து திராவிட கட்சியுடைய பெண் உரிமை, பெண் விடுதலை. இதுதான் நல்லா பார்த்துக்குங்க. தொடர்ந்து திமுக கட்சி மேடைகளில் இந்த மாதிரி ஆபாசனம் நடனங்கிறது நடத்தப்படுது. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன? அதை கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்கள் யாரா பார்க்கணுமா இருந்தா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.